அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 31/1/2026 தை மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று திரியோதசி திதியும் அதே போல் சதுர்தசி திதியும் சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். இன்று புனர்பூச நட்சத்திரம். இந்த நாளிலே சனிக்கிழமையும் புனர்பூசமும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த மாதம் தை மாதம். தை மாதனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியனுடைய மாதம் என்று. இந்த மாதத்தினுடைய தேவதை சூரிய பகவானுடைய வம்சாவளியிலே தோன்றிய ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம். இந்த சனிக்கிழமை திதியிலே ராமரினுடைய நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் ராமபிரானை வழிபாடு செய்யும்போது நல்ல ராஜ்ய பரிபாலனங்கள் சொல்லக்கூடிய அநேக விஷயங்களும் தேடி உங்களுக்கு வரும். இந்த நாளிலே சுந்தரகாண்ட பாராயணம், அதே போல் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி சாற்றுதல், வடைமாலை சாற்றுதல், வெற்றிலை மாலை சாற்றும்போது நல்ல வெற்றி செய்திகள், வடைமாலை சாற்றுதல் போடும்போது வியாதிகள் தீர்ந்து நல்ல சூழலும், ஸ்ரீராம ஜெயம் எழுதி பெருமாளுக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு சாற்றும்பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த மாதம் தை மாதம் சூரிய பகவான் தேவதை. இந்த மாதத்தினுடைய கிழமை சனிக்கிழமை. இந்த நாள், இந்த சனிக்கிழமை நாளிலே புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராமபிரானுடைய நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே அருகாமையிலே உள்ள ராமர் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று வரும்போது எடுத்த காரியங்களிலே வெற்றி, எதிரிகளினுடைய வலிமையை குறைத்து உங்களுடைய வலிமை பெருகி நல்ல லாபங்களும் அதே போல் ஆதாயங்களும் தரக்கூடிய ஒரு சிறந்த சூழலை தரக்கூடிய நாள் இன்று. நேயர்களே, நாளைய தினம் தைப்பூசம் நடைபெற உள்ளது. இந்த தைப்பூச நாளிலே முருகப்பெருமானுக்கு காவடிகள், அதே போல் பாத யாத்திரை சென்று பழனியிலே தரிசனம் செய்யக்கூடிய நபர்கள், அதே போல் சிலர் நாளை காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே முருகப்பெருமானை நடந்து சுற்றி வழிபாடு செய்தல். சுற்று வழிபாடுனா 11 சுற்று, 21 சுற்று, அந்த மாதிரி முருகப்பெருமானை சுற்றி வரும்போது நல்ல இன்பமான சூழலும், பாலாபிஷேகம் செய்யும்போது நல்ல வெற்றியும் தரக்கூடிய நாள். நாளை தைப்பூச திருநாள், மிகவும் பிரசித்தி பெற்ற நாள் நாளைய தினம். இந்த நாளிலே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். இவர்களுக்கு சந்திராஷ்டம காலத்திலே மனக்குழப்பமும் மனோதைரியமும் குறைந்து பிற இடத்திலே சண்டை போடக்கூடிய சூழல் வரும். இவர்கள் சிவாலயத்திலே உள்ள நந்தியம்பெருமானை வழிபாடு செய்து புத பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர சந்திராஷ்டம தோஷங்கள் நீங்கி சிறந்த தனலாபங்களை ஈட்டலாம். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலனை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாள் ஒரு சில காரணங்களிலால் நாள் முழுவதும் சில வீண் அலைச்சல்கள், தேவையில்லாத இடங்களுக்கு பிரயாணம் சென்று வருதல், அதே போல் உடல் சோர்வு, மன அமைதியின்மை, சில நேரங்களிலே மனக்குழப்பம், சில தயக்கமான சூழல்கள் சேரக்கூடிய நாள். உங்களுடைய உரிமை பொருட்களையோ சிலது உரிய விஷயங்களோ பிறருடைய இடத்திலிருந்து நீங்கள் பெறுவதற்கு சற்று தயக்கம் காட்டக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்கள் சேரக்கூடிய நாள் இன்று. தேவையில்லாத விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கள் வேண்டாம். பதவியிலே சற்று பிரச்சனை இருந்தாலும் உரிய அங்கீகாரம் பெற்று பதவி உயர்வு, பொருள் செல்வங்கள் தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனுடைய பேராதரவு உங்களுக்கு சேர்கிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலும் அதி அற்புதமான இன்பங்களும் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் சில நேரங்களிலே உங்கள் தொழில் சார்ந்த இடங்களிலே முன் விரோதிகளால் சில பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கி இன்பமான சூழலும், தொழில் முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை ஆயத்த பணிகளும் செய்யக்கூடிய நாள். இந்த நாளிலே கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சற்று பொருள்படுத்தாமல் உங்களது பணியிலே பொருள்படுத்துங்கள். இந்த நாளிலே நீங்கள் சில பிரச்சனைகள் நீங்கி
பல்வேறு இடையூறுகள் நீங்கி அதே போல் ஒரு இன்பமான சூழலை தரவல்ல நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்கான தொலைதூர பிரயாணங்கள், அதே போல் தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான சூழலை தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு இன்பமான சூழலும் அதே போல் சில நேரங்களிலே மனக்குழப்பமும் அதே போல் உரிய இடத்திலே தேவையில்லாத நபர்களால் தொல்லைகளும் வந்து சேரக்கூடிய நாள். கவனமாக இருந்து தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்றக்கூடிய நீங்கள் திடீர் என்று தொழிலிலே ஒரு நலிவு, அதே போல் பண முடக்கங்கள் அவற்றை கொஞ்சம் சமாளித்து சாதனை புரியக்கூடிய நபர்களாக மாறக்கூடிய நாள் இன்று. எந்த ஒரு காரியத்தையும் துல்லியமாக செய்யக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் இந்த நாளிலே சற்று கவனமாக சேர்ந்து வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனத்துடன் செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் பண முடக்கங்கள் இருந்தாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுகிற நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் இளம் பச்சை நிறத்தை அணிவிக்கும் போது புதனின் பேராசீர்வாதம் பெற்று உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் கிடைக்கப்பெறும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையப்பெறுகிறது. கடகராசினியர்கள் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்ப கலைகளையும் கூடுதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியிலே, ஸ்போர்ட்ஸ் துறையிலே, அதே போல் விளையாட்டுத் துறையிலே நீங்கள் சாதனை புரியக்கூடிய சூழல்கள். கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திரன் ஆதிக்கம் பெறுவதால் நீச்சல், ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரியான விஷயங்களிலே ஈடுபடும் போது நல்ல சாதனை பெறக்கூடிய நபர்களும், அதே போல் சில நேரங்களிலே உங்களுடைய அரசாங்க வேலை, அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாக இருந்தால் அதை விண்ணப்பிக்கும் போது நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். டிஎன்பிசி எழுதல், அதே போல் வக்கீலுக்கு படிக்கக்கூடிய ஆசைப்படுகின்றவர்கள் லா படிப்பதற்கு நல்ல அப்ளிகேஷன் வாங்குவதற்கு சிறந்த நாள். இவர்கள் அரசு சார்ந்த துறைகளிலும் அரசாங்க விஷயங்களுக்கு ஈடுபாடு செய்யும்போது நல்ல முயற்சியை பெற்று நல்ல ஒரு அமைதியான சூழலும் அதே போல் பேர் புகழ் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சந்திரனின் பேர் அருளை பெறலாம். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் இந்த நாளும் சிறப்பான அமைகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த தடையுமின்றி இனிவரும் காலங்களிலே சூரியனுடைய பேரொருளால் நல்ல லாபங்களும், அதே போல் சிறந்த முறையிலே சில விஷயங்களும், அதே போல் பதவி உயர்வு, தகுதி அடிப்படையிலே நல்ல லாபங்களும், உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறுதல், சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழல், அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றியுடன் சிறப்பாக முடிக்க எமது பூர்ண நல்லாசிகள். இந்த நாள் நீங்கள் உங்களுடைய கனவு இல்லத்துக்கான முதல் படிக்கட்டை வைக்கக்கூடிய நாள். அதற்கான முயற்சியும் சாதனையும் பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேரொருளால் சிறந்த ஞானமும் கல்வியும் பெறுவீர்கள், நல்ல லாபங்களையும் பெறலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு சற்று மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு இன்பமான சூழலும், அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே பல்வேறு இடையூறுகள் நீங்கி பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி அடைந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, அதே போல் சில நேரங்களிலே ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு நீண்ட நேரமாக உங்களால் தொந்தரவுகள் இருந்து அது நீங்கி ஒரு இன்பமான சூழலும், பணவரவும் தனவரவும் நிரம்ப பெற்ற கன்னிராசினியர்களுக்கு மனக்குழப்பமும் சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளாக மாட்டிக்கொள்வார்கள். சற்று கவனமாக இருந்து சில விஷயங்களை நீங்கள் ஆய்வினை மேற்கொண்டு உங்கள் பணியினை விரைவாக செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். நீங்கள் சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனுடைய பேராதரவால் நல்ல லாபத்தை பெறலாம்.
துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாகவும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சிறந்த அனுபவங்களையும் தரக்கூடிய நாள். புதிய நண்பர்கள் வட்டார இடத்திலே லாபம், எதிர்பார்த்த சூழலிலே சேமங்கள், அநேக விஷயங்கள், சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். இன்று இந்த நாளிலே சில பொருட்களை நீங்கள் செலவு செய்யும் போது அது உங்களுடைய தொழில் முயற்சிக்கு அடிக்கலாக அஸ்திவாரமாக மாறப்படுகிறது. உயர் அதிகாரிகளிடத்திலே சில விஷயங்களுக்காக பொருள் செலவு உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல் உங்களுடைய ஆசையும் அதே போல் உங்களுடைய கனவும் நிறைவேறக்கூடிய நாள். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே நல்ல அன்பும் அனுகூல்யமும் ஏற்படக்கூடிய நாள். உங்கள் தந்தையார் வழி சொத்துக்கள் சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் சற்று கவனமாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன், 3லே சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே பங்குச்சந்தை, அதே போல் சில இடங்களிலே பொருளை வாங்குதல், தங்கம் வெள்ளி வாங்குதல், அதே போல் தேவையற்ற நபர்களிடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது சிறப்பு. உற்றார் உறவினரிடத்திலே நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை நீங்கி மன ஒற்றுமை, அமைதி. சகோதரிகளால் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளிலே சற்று கவனமாக இருந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். உடலிலே சில நேரங்களிலே உடல் உஷ்ணங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகையால் கவனமாக இருந்து சில விஷயங்களை தொழில் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி கொண்டு நல்ல ஆதாயமும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிர பகவானுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே தெரிவிக்கக்கூடிய நாள் இன்று. நம்மிடத்திலே உள்ள செல்வத்தை பிறரிடத்திலே கேட்கும்போது தான் அந்த செல்வத்தினுடைய அருமை நமக்கு தெரியும் என்று சொல்வது போல உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியக்கூடிய நாளாக சம்பவிக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய சூழலும், அதே போல் கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு தனலாபங்களும் அதே போல் நிம்மதியான வாழ்க்கையும் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே உங்கள் பணியிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை முழுவதுமாக நீக்கி இன்பமான சூழல் தரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே வெற்றி, அதே போல் உற்றார் உறவினரிடத்திலே நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் சற்று கவனமாகவே அனைத்து விஷயங்களும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது சிறப்பான விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல், சுக்கிரனுடைய பேராதரவினால் அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெறும். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமையப்படுகிறது. ராசியிலே அமர்ந்த சூரியனால் சில நேரங்களிலே கோபங்கள், அதே போல் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினால் சில நபர்களால் பிரச்சனை, சகோதரிடத்திலே பிரச்சனைகள் வந்து சேரலாம். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு இன்பமான சூழலும், அதே போல் ராசி மண்டலத்திலே புதன் சம்பவிக்கிறதால் மன குழப்பங்களும் தெளிவற்ற முடிவுகளும் எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே சற்று கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்து விவகாரத்திலே சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து முடிவெடுங்கள். அதே போல் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கையெழுத்திடும்போது அந்த ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்திடுங்கள். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நபர்களால் சில தொல்லைகள் வரலாம். உரிய ஆவணங்களை சரியாக சரிபார்த்து பின்பு கையெழுத்திடுங்கள். அதே போல் மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து உங்களுக்கு சேர்கிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியும், அதே போல் சில நேரங்களிலே மன அமைதி குறைவாக இருந்தாலும் உங்களோட தொழில் நிமித்தமாக வீண் அலைச்சல்கள், பண விரயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் மனம் தராமல் உங்களுடைய உழைப்பினை செலுத்தி நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே எடுத்த காரியங்கள் வெற்றி, அதே போல் எந்த ஒரு சூழலிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். மன அமைதியும் மன ஒற்றுமையும் மன நிம்மதியும் தரக்கூடிய இந்த நாளிலே உங்களுடைய சகோதரிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி சுமூகமான சூழலும்,
சிலருக்கு திருமண பாக்கியமும் அதே போல் நல்ல ஒரு இல்லங்களிலே சுபிட்சங்களும் வரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவும் பேரருளும் உங்களுக்கு வந்து சேர்க்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாள் சில பிரச்சனையுடன் இருந்தாலும் 6ஆம் இடத்திலே அமரப்பெற்ற கேது உடல் பாதிப்பு, உடல்நிலையிலே சற்று மாற்றங்கள், காலத்தினுடைய பருவ காலத்தினால் சிலருக்கு உடல் உபாதைகள் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே சற்று உடல் உபாதைகள் எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல் 11ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்கத்தில் நல்ல தனலாபங்கள் இருந்தாலும் உழைக்கின்ற காசு செலவு செய்து அதனுடைய எடுத்து வைக்கக்கூடிய சூழல் இல்லாது வரக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து சேர்கிறது. எடுத்த காரியங்களில் வெற்றிகள் இருந்தாலும் அதற்கான ஊதியங்கள் வராமல் உங்களுடைய பண விரயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வருகின்ற நாட்கள். இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய உடலை மேம்படுத்தி கொள்ளுங்கள். சற்று மருத்துவர் ஆலோசனை பெற்று உடல் பரிசோதனை செய்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொண்டு இன்புற்று வாழுங்கள். இந்த நாளிலே வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவு உங்களுக்கு வந்து செல்கிறது. எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ எமது பூர்ண நல்லாசிகள். நன்றி, வணக்கம்.